Hi friends, welcome to Stitch and Smile channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல செமி பட்டியாலா பேண்ட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா 2 மீட்டர் ஃபேப்ரிக்ல நான் ஸ்டிச் பண்ண போறேன். எக்ஸல் சைஸ் பேண்ட். ஓகே, இது ரயான் ஃபேப்ரிக் 2 மீட்டர் ஃபேப்ரிக். இது அகலத்துல பாத்தீங்கன்னா டபுளா ஃபோல்ட் பண்ணிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் உயரத்துல டபுளா ஃபோல்ட் பண்ணிருக்கேன். பாருங்க, ஃபுல்லா ஃபோல்டிங் இருக்கிறது என்னுடைய பக்கமா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டிங் வரும் இல்லையா, நம்ம ஹைட் வைஸ்ல ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அது கீழே இருக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன். டோட்டல், அதாவது பெல்ட்ல இருந்து மைனஸ் பண்ணி 34.5 இன்ச்சு நான் ஹைட் மார்க் பண்ணிருக்கேன். 33 இன்ச்சு ஹைட். அதுக்கப்புறமா 1.5 இன்ச் அளவுக்கு கீழே ஃபோல்டிங்காக நான் மார்க் பண்ணிருக்கேன், மேல ஜாயின் பண்றதுக்கும். அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ரவுண்ட், பாட்டம் ரவுண்ட் 7 இன்ச் அளவு எடுத்திருக்கேன். 1 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இது பட்டியாலா அப்படிங்கறனால அகலம் எவ்வளவு இருக்கோ அது ஃபுல்லாவே எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, கிராச் 8.5 இன்ச் அளவுக்கு நான் கிராச்னுடைய ஹைட் மார்க் பண்ணி இந்த ஷேப் வளைச்சுக்கிறேன். இப்போ இந்த கிராச்ல இருந்து நம்ம பாட்டம் ரவுண்ட் மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்க போறேன். உங்களுக்கு பட்டியாலா பேண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரயான் ஃபேப்ரிக், கிரேப் மெட்டீரியல், கொஞ்சம் ஃப்ளோ ஆகிற மெட்டீரியல் ரொம்பவே நல்லா இருக்கும். நார்மலா பட்டியாலா, செமி பட்டியாலாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 2.5 மீட்டர்ல இருந்து உங்களுக்கு தேவைப்படும். ஆனா இது பாருங்க, நான் 2 மீட்டர்லயே உங்களுக்கு செமி பட்டியாலா பேண்ட் தைச்சு காட்ட போறேன். ஓகே, இப்போ நான் இது கட் பண்ணிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். அடுத்து மீதம் இருக்கிற அந்த துணியில நம்ம பெல்ட் போர்ஷன் கட் பண்ண போறோம். ஏன்னா பேண்ட்ல 2 பகுதியா இருக்கும் இல்லையா, இது கீழே இருக்கிறது, அதுல மேல் பகுதியான அந்த பெல்ட் போர்ஷன் தான் அடுத்து நம்ம கட் பண்ண போறோம். அதுக்காக மீதம் இருக்கிற துணியை 4 ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். இதுல இந்த பெல்ட்டினுடைய அகலம் மார்க் பண்ண போறேன். அகலம் பாத்தீங்கன்னா 13 இன்ச் அளவு மார்க் பண்றேன். அதுக்கப்புறமா உயரம் பாத்தீங்கன்னா 9 இன்ச் எடுத்திருக்கேன். இது எக்ஸல் சைஸ்க்கு போதுமான அளவா இருக்கும். அகலம் 13 இன்ச்சும் உயரமும் 9 இன்ச்சும் எடுத்திருக்கேன். இது தையலுக்கு 1.5 இன்ச் அளவு சேர்த்துதான் 9 இன்ச்சு உயரத்துல நான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்ப பாருங்க, நான் பெல்ட் கட் பண்ணிட்டோம். பாருங்க, பேண்ட் கட்டிங் முடிஞ்சது. அடுத்து இது எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பெல்ட் நான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பெல்ட்டினுடைய பேக் சைடு தைக்கிறேன். ஓகே, இந்த 2 பீஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 பீஸையும் சேர்த்து வச்சு ஒரு 1/2 இன்ச்ல ஸ்ட்ரெயிட்டா தையல் போட்டுட்டே வரேன். எப்பவுமே பேண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 2 தையல் போட்டுக்கோங்க, அதுதான் சேஃபா இருக்கும். பாருங்க, இப்போ இந்த பெல்ட்டினுடைய பேக் சைடு தச்சிட்டேன். இதை துணியை ஓபன் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி தைக்கும் பொழுது அதுல இருக்கிற அந்த நூல் எல்லாம் வெளியில வராம இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தையல் போட்டுட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பெல்ட்ல நம்ம முன்பக்கத்தை தைக்க போறோம், ஃப்ரண்ட் சைடு. இந்த முன்பக்கம் நம்ம எப்படி தைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல நாடா போடுறதுக்காக நம்ம ஃபோல்டு பண்ணி தையல் போடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு பாருங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு கீழே, அந்த ஃபோல்டிங்க்கு கீழே ஒரு 1/2 இன்ச் கேப்ல அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஓகே, அதுலயே 2வது தையலும் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ
இதை அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சிடுறேன். பாருங்க, இப்போ 2 பக்கமும் இருக்கிற துணியை இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பேக் சைட்ல எப்படி ஃபோல்ட் பண்ணி தைச்சோமோ அதே மாதிரி இந்த 2 பக்கமும் தனித்தனியா ஃபோல்ட் பண்ணி தைக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நீங்க 2 பக்கமுமே தனித்தனியா ஃபோல்டிங் வந்து நீங்க பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த பெல்ட்டினுடைய ஃப்ரண்ட் வந்து தைச்சிட்டோம். அடுத்து மேல இருக்கு இல்லையா, இந்த நாடா போடுற அந்த போர்ஷனை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி சுற்றி தையல் போட்டுட்டே வாங்க. பாருங்க, இப்போ நம்ம பெல்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதுல நாடா வேணா போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டம் போர்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணோம் இல்லையா, அதை எடுத்து கிராச் ஹைட் வந்து நம்ம எப்படி வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல 2 கிராச்சையும் சேர்த்து வச்சு தையல் போட்டுக்கிறேன். முன்பக்கத்து கிராச்ச தையல் போட்டுக்கிறேன். அதுலயும் பாத்தீங்கன்னா 2 தையல் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம பெல்ட்ல பண்ண மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். நம்ம இந்த மாதிரி தைக்கும் பொழுது இந்த பேண்ட் போடும்போது எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பாருங்க, நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு ஃபினிஷிங் உங்களுக்கு. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் கிராச்சை நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டம் ரவுண்ட்ல நீங்க பேண்ட்னுடைய கேன்வாஷ் வச்சு தைக்கிறதுனா நீங்க தைச்சுக்கலாம். நான் வந்து கேன்வாஷ் இல்லாம டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கிறேன். பாருங்க, இப்போ டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டிருக்கேன். நம்ம 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுருந்தோம் இல்லையா, 1 இன்ச்சு டபுள் ஃபோல்டிங்க்கும் 1/2 இன்ச்சு மேல ஜாயின் பண்றதுக்கும் விட்டுருந்தோம். அதே மாதிரி நான் இன்னொரு காலம் அந்த பாட்டம் ரவுண்ட தையல் போட்டுட்டேன். இப்போ இந்த பாட்டம் ரவுண்ட்ல இருந்து அப்படியே வந்து நான் இந்த பேண்ட்டை ஜாயின் பண்ணிட்டே வரேன். நம்ம கால்னுடைய சுற்றளவு எவ்வளவு மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுல நீங்க வந்து தையல் போட்டுக்கோங்க. இந்த கிராச் வரும்போது கரெக்டா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிட்டு பாருங்க, இந்த சென்டர்ல ஊசிய குத்தி நிறுத்தினதுக்கு அப்புறமா துணியை திருப்பி விட்டுட்டு அடுத்து இன்னொரு பக்கம் கால்ல தையல் போட்டுக்கோங்க. ஓகே, இப்ப பாருங்க, இது நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இதுலயும் 2 தையல் போட்டுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபைனலா இதுல ப்ளீட்ஸ் வைக்க போறோம். இப்போ சைடு வந்து நான் வந்து 2 பக்கமும் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த பெல்ட்லயும் பாத்தீங்கன்னா சைடுல நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா சைடு நமக்கு எந்த இடத்துல வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ இந்த சென்டர் பீஸ் அந்த பெல்ட்டையும் இந்த பாட்டமனுடைய அந்த சென்டர் பொசிஷன்ல இருந்து நான் வந்து தச்சிட்டே வரப்போறேன். பாருங்க, இந்த சென்டர்ல இருந்து ஒரு 7 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு தையல் போட்டுட்டே வரேன். இந்த 7 இன்ச்சுக்கு அப்புறமா நான் வந்து ப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிக்க போறேன். நீங்க அப்படியே சேம் மெத்தட்ல நீங்க தைங்க. இது பாத்தீங்கன்னா சுற்றளவு எல்லாமே எக்ஸல் சைஸ்க்கு கரெக்டா இருக்கும். நீங்க ஹைட் மட்டும் வேணா டிஃப்ரெண்ட் வரலாம். ஹைட் வந்து டிஃப்ரெண்ட் வந்தது அப்படின்னா நீங்க இந்த பாட்டம் ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அதுல நீங்க ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பெல்ட் எல்லாமே இந்த அளவு போதுமானதா இருக்கும். பாத்தீங்கன்னா இப்போ நான் ப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ப்ளீட்ஸ் வைக்கும் போது நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃப்ரண்ட் வந்து நம்ம பெல்ட் வந்து தச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃப்ரண்ட் பார்த்த மாதிரி நீங்க வந்து ப்ளீட்ஸ் வச்சீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். நீங்க செமி பட்டியாலா வந்து ரொம்ப பாக்குறதுக்கு அழகா இருக்கும். நீங்க ரெடிமேட்ல வாங்குற அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ நீங்க எப்பவுமே ப்ளீட்ஸ் வைக்கும் பொழுது செமி பட்டியாலா இந்த சைட்ல வந்து நீங்க ப்ளீட்ஸ் வைக்கும் பொழுது
அந்த ஃப்ரண்ட் பார்த்த மாதிரி நீங்க ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. 2 பக்கமுமே உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்கணும். அப்ப பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இப்போ நான் ஒரு பக்கத்துல ப்ளீட்ஸ் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த சென்டர் பொசிஷன் வந்துருச்சு. அடுத்து அதே மாதிரி தான் அந்த 7 இன்ச் அளவுல நான் ஸ்ட்ரெயிட்டா தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் நான் ப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிக்கிறேன். இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டை பார்த்த மாதிரி தான் நான் வந்து ப்ளீட்ஸ் வச்சிட்டு இருக்கேன். ப்ளீட்ஸ் வந்து எந்த அளவுல வைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து நம்மளுடைய இஷ்டம்தான். ரொம்ப சின்னதாகவும் வைக்க வேண்டாம், ரொம்ப பெருசாவும் வைக்க வேண்டாம். மீடியம் சைஸ்ல ஒரு இன்ச்ல 1.5 இன்ச்ல நீங்க வந்து வச்சீங்கன்னா போதும். பாருங்க, இப்ப நான் வந்து ப்ளீட்ஸ் வச்சுட்டேன். மீதம் இருக்கிறத அப்படி ஸ்ட்ரெயிட்டா நான் தச்சுட்டு வந்துடுறேன். அவ்வளவுதான். பாருங்க, ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல நம்ம பட்டியாலா ரெடி பண்ணிட்டோம். இதுல வேணும்னா நீங்க மேல ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். நான் போடல, ஓவர்லாக் பண்றதுனால. பாருங்க ஃபினிஷிங் எவ்வளவு நீட்டா வந்திருக்குன்னு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.